பேச்சு முத்து பாப்பா உறவு முறையெல்லாம் வாங்க. பேச்சு முத்து என்னப்பா அது திடீர்னு பரிசு போட வந்திருக்க? அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. உங்க மக என் மேல மஞ்சள் தண்ணி ஊத்தாம போயிட்டா. ஏய், தண்ணி ஊத்தால ஒரு பெரிய பிரச்சனையா? இன்னைக்கு நாடே தண்ணி பிரச்சனையில தானே முதலாளி இருக்கு. முறப்பையன் மேல முறப்பொண்ணு மஞ்சள் தண்ணி ஊத்தலன்னா ரோசம் உள்ளவனுக்கு கோபம் வரத்தானே செய்யும். ஊர்ல அரச பரசலா பேசிக்கிறாங்க. நீங்க தெய்வானி எனக்கு கட்டி கொடுக்க மாட்டீங்களா? என்ன பேச்சு பேசுறா நீ? ஊராம் பேச்சு உனக்கு ஒஸ்தியா போச்சு, என் பேச்சு நம்பிக்கை இல்லையா? ஏய், நேத்து ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு மாத்தி பேசுறவள் அந்த அணக்கார பாண்டியன். தெய்வான பிறந்த நிக்க அவ உனக்குத்தான் முடிவு பண்ணவன் நான். பாப்பா கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டு என்ன அவளை போய் பெருசா கேட்டுக்கிட்டு? யோ, இந்த மண்ணில பிறந்த பொண்ணுக்கு இந்த ஊர்ல பிறந்தவன் தான் தாலி கட்ட முடியும். ஏன் அந்தஸ்துக்கு இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரதுக்கு இவனை விட வேற எவனுக்கு தகுதி இருக்கு? எப்ப என் பேர்லயே சந்தேகப்பட்டு உறவு முறை அழிச்சு வந்தியோ, இப்ப நான் சொல்றேன்டா, பரிசனடா பெரிய பரிசம். வர வெள்ளிக்கிழமை உனக்கும் தேவானைக்கும் கல்யாணம். ஏன் இப்படி ஓடி வர? என்னாச்சு? நடக்க கூடாதது நடந்துருச்சு. எங்க மாமனுக்கு என்ன கட்டி வைக்க எங்க அப்பா சம்மதிச்சிட்டாரு. வர வெள்ளிக்கிழமை கல்யாணம். இது என்ன நம்ப சொல்றியா? நம்பித்தாகணும் வாத்தியார. மாரப்பா, மாமனே பரிசம் போட்டாச்சு. ஏன் பயப்படுறீங்க? உங்க காதுல எனக்கு தெரிஞ்சு போச்சுனா இப்ப அது முக்கியம் இல்ல. உங்க கல்யாணம் நடக்கணும். இல்லன்னா நீங்க காதலிச்சதும் வீணா போகும், நான் காத்துக்கிட்டு இருக்கிறதும் வீணா போகும். பொழுது விடியறதுக்குள்ள நீங்க 2 பேரும் ஊரை விட்டே ஓடி ஆகணும். ஊரை விட்டு ஓடுறதா? சச்சா, இதுக்கெல்லாம் நான் சம்மதிக்க மாட்டேன். மாரப்பன் சொல்றத மறுத்துறாதீங்க. என்ன ஒரு நீங்க எல்லாமே நான் இல்ல. தயவு செஞ்சு எனக்காக சம்மதிங்க. தெய்வானே, மறுத்துறாதீங்க. மாரப்பா, நான் இந்த உதவியை என்னைக்கும் மறக்க மாட்டேன். அவ்வளவு சுலபமா என் தங்கச்சி நான் மறந்துடுவேனா? ஒன்னதாமா சொன்னேன். இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு ஐயனார் சிலை கிட்ட வந்துருங்க. உங்களை எப்படி எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ சரியா கொண்டு போய் சேர்த்துறேன். வந்துருங்க. எங்க நீங்க வந்ததை யாரும் பார்க்கலையே? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? தெய்வானே, எனக்கு நம்ம இது சரின்னு படல. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. மாரப்ப நிச்சயமா நம்மள ஊரெல்லாம் தாண்டி விட்டுருவா. யாரது? வேண்டாம், மணி அடிக்காத. ஐயோ, மணி அடிக்கிறாங்களே. வேண்டாம், இப்ப நான் அடிக்க போற மணிதான் இந்த ஊருக்கே கடைசி மணி. அடக்கிற அதிகார பாண்டியோட அதிகாரத்தை அடக்க போற மணி. நீ செஞ்ச தப்பா அவன் பொண்ணு செஞ்சாலும் இதை விட அதிகமா தண்டனை கொடுப்பேன்னு சொன்னானே, அந்த தண்டனை நிறைவேற்ற போற மணியம்மா. இப்ப நான் அடிக்க போற மணிதான் பக்த மணிக்கு சாவு மணி. மணி அடிக்க மாட்டமா? ஊரு கூட்டது என்ன? இல்லம்மா, எங்களை பேசுறது என்ன? இல்லம்மா, இல்லம்மா, மறுபடியும் கொன்னுடாத என்ன? ஐயோ கற்பகா, இனிமே யாரும் மணி அடிக்காதீங்க. இல்லம்மா, அடிக்க மாட்டமா, அடிக்க மாட்டமா.
தெய்வானையை காணுங்க. வீடு புறம் தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் காணுங்க. மாருப்பா, வந்துட்டியா? நீ மட்டும் வரலன்னா பயத்துல என் உயிரே போயிருக்கும். ஒரு உயிர் போனதுனால தான் நானே இங்க வர பிடிச்சது. நீ என்ன சொல்ற? என் தங்கச்சி செத்து போயிட்ட. என் தங்கச்சியை பறி கொடுத்த மாதிரி உன்னையும் பறி கொடுக்க மாட்டேன். புறப்படுங்க. நேரமாச்சு, சீக்கிரம் வா. அவளை இழுத்துட்டு போங்க. எமங்கிட்ட இருந்து கூட தப்பிச்சு வந்த, ஆனா என்கிட்ட இருந்து தப்ப முடியாதுடா வெளியூர்கார நாய. இவனை தூக்கிட்டு போய் எல்லையை தாண்டி வீசிட்டு வாங்க.
அணைக்கிறங்கிற பேரை கேட்டதுமே அசூருக்காரங்க தோல்ல கிடக்கிற துண்டு எடுத்து இடுப்புல கட்டுவாருங்க. அப்படி முறையோடு இருந்த இந்த கிராமத்தை நிதி தவற வச்சதுக்கு முதல் காரணம் இந்த மாரப்பன். காலங்காலமா கட்டி காத்த சட்ட திட்டங்களை கட்டுப்பாடுகளை உடைச்சிருந்தவ இவன் வளர்த்த தங்கச்சி. அதோட இந்த கதை முடியல. இன்னைக்கு அதை தொடர்கதையாக்கிட்டா என் பொண்ணு. அதுக்கு இந்த மாரப்பன் துணையா இருந்திருக்கான். காரணம் என்ன பழி வாங்கணுங்கிற வெறி. பழி வாங்க நினைச்சிருந்தா மணி அடிச்சு ஊரை கூட்டி இருக்கணும். ஆனா நான் அவளை காப்பாத்தணும் தான் முயற்சி பண்ணேன். எங்க மாமா விட்டு எச்சலையை தின்னு வளர்ந்த நாய் நீ என்னடா இவர் பண்ண காப்பாத்துறது? பேச்சு முத்து, தும்ப விட்டுட்டு ஏன்டா வாழை பிடிக்கிற? நான் பஞ்சாயத்து தலைவரா இருந்தாலும் 10 பேரை கேட்டுத்தான் எந்த முடிவையும் எடுப்பேன். அந்த பெருமையில இருந்த என்ன தலைகுனிய வச்சுட்டா நான் பெத்த பொண்ணு. இனிமே நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஊர் என்ன சொல்லுதோ அதை நான் கேட்டுக்கிறேன். என்ன எல்லாரும் வாய மூடிட்டு நிக்கிறீங்க? வாய திறந்து சொல்லியா? தம்பி, ஊர்ல ஒண்ணுன்னா நாங்க நல்லது போலது சொல்லுவோம். ஊருக்கே படி அளக்குற அவரு வீட்லயே இப்படி ஒரு சம்பவம்னா பாக்குறதுக்கே மனசு சங்கடமா இருக்கியா? இதுல எங்களை என்னத்தையா சொல்ற? என் மேல நீங்க வச்சிருக்கிற விசுவாசத்தை நம்பி உங்களை நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். என் பொண்ண நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன்னு உங்களுக்கு தெரியும். அவளுக்கு பிடிக்காதோன்னு 2ஆம் கல்யாணம் பண்ணிக்காம அம்மா இல்லாத குறை தெரியாம வளர்த்தேன். அவ ஆசைப்பட்டாங்கிறதுக்காக ஒரு பள்ளிக்கூடமே கட்டி வச்ச. இந்த ஊருக்கே இவதான் என் வாரிசுன்னு பரிவட்டம் கட்டி பெருமைப்பட்டேன். இப்படியெல்லாம் நான் வளர்த்த பொண்ணு இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டு வந்து இருக்கிறாளே. இதே தப்ப செஞ்ச மாரப்பன் தங்கச்சிய உடம்புல விட்டு துணி இல்லாம விரட்டி விடுங்கடான்னு சொன்னேன். ஆனா என் பொண்ணுக்கு அந்த தண்டனை நான் கொடுக்க போறது இல்லை. பேச்சுமுத்து, உறவுக்காரங்கிற முறையில உன் கையால் அவளுக்கு தாலி கட்ட முடியாட்டாலும் ஊருக்காரங்கிற முறையில உன் கையால் அவளுக்கு நெருப்பவை. ஐயா ஐயா ஐயா, நீங்க நெஞ்சில போட்டு வளர்த்த பொண்ணு இப்படி நெருப்பு வைக்க சொல்றீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஐயா ஐயா வேண்டாம் ஐயா, ஐயா வேண்டாம் ஐயா. தாயம்மா, என் பொண்ணுக்காக என் உயிரையே கொடுப்பேன்னு உனக்கு தெரியும். இந்த ஊருக்காக என் பொண்ணைய நான் பலி கொடுப்பேன். ஏன்னா நான் பிறந்த மண்ணுக்கு செய்யற நன்றி கடன்மா அது. நன்றி கடன். அன்று இட்ட தீ முப்புறத்திலே கொன்றடித்தது தீய சக்தியை. இன்று இட்ட தீ இப்புறத்திலே என்ன நான் செய்யுமோ ஆதிசக்தியே. நீதானே நாடோறும் நான் பாடக் காரணம், நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம். நீ இன்றி நான் பாட வேறேது கீர்த்தனம். இளமை காலம் தொடங்கி எந்த முதுமை காலம் வரையில் இசைக்கும் கீதம் தனியே இன்று இருப்பதென்ன சிறையில். நீதானே நாள்தோறும் நான் பாடக்கா
தோரணம் நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம். சேதி சொல்லவும் நாதியின்றி நாடி பாடுகின்றதை காதில் கேட்கும் பொறியில் வீழ்ந்த மாறி. காதல் என்பதே பாவம் என்பதாய் தீர்ப்பு சொன்னதாரோ, தூய காதலை தூர தள்ளியே தீயை மூட்டுவாரோ. வஞ்சி பூவும் வாழுமோ இல்லை தீயில் வேகுமோ, தர்ம நியாயம் பேசிடும் தெய்வம் ஊமையாகுமோ. கண்மணி பொன்மணி இங்கு நான் அங்கு நீ, நானும் நீயும் மீண்டும் சேரும் நீரம் வாராதோ. நீதானே நாள்தோறும் நான் பாடக் காரணம், நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம். கொண்ட துன்பம் தீர்க்க நேரமில்லையோ நெஞ்சமில்லையோ நம்மை ஒன்று சேர்க்க. காவல் நின்றிடும் கடவுள் யாவுமே கண்கள் கொண்டு பார்க்க. காலம் தாட்டினால் யாரிடத்தில் நாம் காதல் பிச்சை கேட்க. தெய்வம் காக்க வேண்டியே கையை நானும் ஏந்தினேன், திக்கு ஏதுமின்றியே துன்ப ஆற்றில் நீந்தினேன். இன்னும் ஏன் தாமதம் தீர்க்கவா சஞ்சலம், காக்கும் கைகள் வந்தே இங்கு கண்ணு துடைக்காரோ. நீதானே நாள்தோறும் நான் பாடக் காரணம், நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம். நீ இன்றி நான் பாட வேறேது கீர்த்தனம். இளமை காலம் தொடங்கி எந்த முதுமை காலம் வரையில் இசைக்கும் கீதம் தனியே என்று இருப்பதென்ன சிறையில். நீதானே நாள்தோறும் நான் பாடக் காரணம், எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம். காப்பாத்துறேன்னு ஒரு பொண்ணை இப்படி உசுரோட வச்சு கொளுத்துறீங்களே பாவீங்களா? இந்த ஊரிலேயே பொம்பளைங்க தாண்டக்கூடாதுன்னு சட்டம் போடுறீங்களே, எங்க மேல நம்பிக்கை இல்லையா? இல்ல உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? சட்டத்தை போட்டு எங்களை அடக்கணும்னு நினைக்காதீங்க. பொம்பளையால எதுவும் சாதிக்க முடியும். ஒரு பொண்ணு நினைச்சா இந்த ஊர் என்ன, இந்த உலகத்தையே முன்னணியில முடிஞ்சுக்க முடியும்.
அந்த தெய்வானையும் பாட்டு வாத்தியாரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருங்க. இல்ல எங்களை உயிரோட பார்க்க முடியாது. இதே இடத்துல எல்லா பொம்பளைங்களும் ஒண்ணா சேர்ந்து எங்க உயிரை மாச்சுக்குவோம். ஏய், என்னன்னு சொல்றீங்க? முதல்ல தெய்வானையை காப்பாத்தணும். வாங்கடி. உன் தங்கச்சி கற்பக சுத்துட்டுதான் நினைக்காத. நானும் உன் தங்கச்சிதான். இந்த அழகர் மண்டல இன்னைக்கு இருக்கிற இனிமே பிறக்க போற எல்லா பொண்ணுங்களுமே உன் தங்கச்சிதான். அண்ணே! அண்ணே!